ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் தாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் டெலிஷியஸான ஒரு டெசர்ட், கேரமலைஸ்டு ரவா புட்டிங். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கப் சக்கரை, 4 டேபிள் ஸ்பூன் ரவா, இன்னொரு 1/2 கப் சக்கரை, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 500 ml பால். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் சக்கரை, 1/4 கப் தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் அது கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆக விட்டுறாதீங்க, கசந்துரும். இப்போ நெய் தடவி வச்ச மோடில் அது சேர்த்துருங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 500 ml பால் சேர்த்து, இன்னொரு 100 கிராம் சர்க்கரை அதில் சேர்த்து, 4 டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்து, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ரவா இந்த பதத்துக்கு வெந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, ஆறட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ மில்க் மிக்சர் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டு சேர்த்து இந்த மோல்டில் ஆட் பண்ணிவிடுங்க. மோல்டுக்குள்ளே வேர்வை தண்ணி போகாமல் ஒரு மூடி போட்டு மூடிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடிட்டு 35 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துடும். கத்தி வச்சு சைடெல்லாம் எடுத்துட்டு தலைக்கீழே கவுத்து ஜென்டலாக டேப் பண்ணதுக்கப்புறம் சும்மா டெலிஷியஸான கேரமல் ரவா புட்டிங் ரெடி. இப்போ அழகுக்காக கொஞ்சமாக செரி புதினா இலையும் சேர்த்து இதை டெக்கரேட் பண்ணதுக்கப்புறமா பீஸ் பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட வேண்டியது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.